ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். காஸ்மிக் ரீசெட் பட்டனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலியுகத்துல பாவங்கள் முத்தி போச்சுன்னா கல்கி அவதாரம் எடுத்துட்டு வந்து காளி என்ற ராட்சசன் அழிக்க வருவார். அப்பதான் இந்த காஸ்மிக் ரீசெட் பட்டனும் நடக்கும். இது பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க எனக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒருவேளை காளி என்றது ஒரு ராட்சசனா இல்லாம நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் முத்தி போற அளவுக்கு நாம உருவாக்குற ஒரு ராட்சசனோ அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய இடத்துல காமம், துரோகம், கோபம் எல்லாமே எனக்கு தான் வேணும்ன்ற செல்ஃபிஷ்னஸ், ஜெல்லசி எல்லாமே முத்தி போகுது இப்பெல்லாம் மனுஷங்களுக்கு. ஒருவேளை காளின்றது நமக்குள்ள இருக்கிற ஒருத்தரோ, அதை நாம தெரிஞ்சு அழைச்சிட்டா நம்ம லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கல்கி என்ற ஒருத்தர் கண்டிப்பா வந்து நம்மளை சாவடிச்சிருவார். இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளே இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வெளியில வந்தது. அதுலயே உங்களுக்கு தெரியலையா? கல்கி அவதாரம் நிச்சயம் நடக்கதான் போகுது. காளி என்ற ராட்சசன் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா இவ்வளோ வெளியில வந்தது. நாளைக்கு இன்னும் எத்தனை வெளியில வரும்னு யாருக்குமே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்குவோம். சிவாய நமஹோ.